World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக்ஸ் டூரிசம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டெக்ஸ் டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான இடங்கள்ல பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் யாருக்கெல்லாம் காசி ஜாதகம் இருக்கோ அவர்களுக்கு சனி கெட்டு போயிருக்கிற பட்சத்தில் அவங்க காசிக்கு போகாம அதே பரிகாரத்தை அதே எனர்ஜி உள்ள ஒரு விஷயத்தை திருச்சி ஓயாமாரியில் அந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் மாந்தி தோஷம் இருக்கோ, லக்ன மாந்தி, சூரியன் மாந்தி, சந்திர மாந்தி இருக்கிறவங்க, சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் இந்த ஓயாமாரியில பரிகாரம் செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை என்று மிக சிறப்பான முறையில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ம தோஷம், காசி ஜாதகம், மாந்தி தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நிவர்த்தி பரிகாரமா பண்ணிட்டு இருக்கோம். இது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான இடம்னே சொல்லலாம். ஏன்னா சுடுகாட்டுக்குள்ள பைரவர் இருப்பாரு, வராகி இருப்பாங்க, அங்க ஹரிச்சந்திரமனோட சிலை இருக்கும். ஸோ காசிக்கு ஒப்பான இடமாக இந்த திருச்சி ஓயாமாரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்க நிறைய பேர் பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த தோஷம் உள்ளவர்கள் ஓயாமாரியில் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம். காசிக்கு போக முடியாதவங்க திருச்சியில பரிகாரம் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரங்கள் எல்லாமே மிக சிறப்பான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்குன்னு மெனக்கெட்டு இந்த பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அங்க வெரைட்டி தானம் பண்ணணும், உணவு தானம் பண்ணணும், வாட்டர் பாட்டில் தானம் பண்ணணும், போர்வை தானம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் திஷ்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா பைரவர் பூஜை சிறப்பு ஆராதனை இருக்கும். அதுக்கப்புறம் அங்க காவேரி ஆத்துல குளிக்கணும், ட்ரெஸ்ஸை விடணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த ஓயாமாரி பரிகாரத்தில் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பரிகாரமும் சும்மா பேருக்கு போனோம், சாமி கும்பிட்டோம் அப்படின்னு பண்ணாம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டூரிசம் சார்பாக நான் ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அதன்படி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தோட இணைத்து எப்படி பரிகாரம் பண்ணா அங்கே சக்சஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இந்த பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பரிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர்களான தனபாக்கிய மேடம் அவர்களும் நந்தகுமார் சாரும் இணைந்து உங்களுக்கு நேரடியாக அந்த களத்துல இருந்து ஃபீல்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணி கொடுப்பாங்க. A to Z எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஓயாமாரி பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு காசி பரிகாரம் பண்ணிக்கலாமா அல்லது ஓயாமாரி பரிகாரம் பண்ணிக்கலாங்கிற வித்தியாசத்தை நீங்க இலவசமாக எங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க காசி புக் பண்றதுனா பண்ணிக்கலாம், அல்லது ஓயாமாரி பரிகாரத்துக்கு புக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த பரிகாரத்தை அருமையா செஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த பரிகாரம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கோ அந்த அமைப்புல இருக்கீங்களோ தவறாமல் ஒரு தடவை இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.